வணக்கம். நம்ம மனசுக்குள்ள நினைவுகள் எல்லாம் எப்படி சேவ் ஆகுது, எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம நம்ம மனசோட ஃபைலிங் சிஸ்டம்னு சொல்லப்படுற அட்கின்சன் ஷிஃப்ரின் மாடலை பத்தி விரிவாக பார்க்கலாம். இப்போ ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவங்க பேரை சொல்றாங்க. ஆனா கேட்ட அடுத்த செகண்டே அந்த பேர் மறந்து போயிருதா? இல்ல ஒரு ஃபோன் நம்பரை பார்த்துட்டு டயல் பண்றதுக்குள்ள அது ஞாபகத்துல இருந்து போயிடுதா? இது நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம்தான், இல்லையா? சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க தான் 1968ல 2 உளவியலாளர்கள் ஒரு சூப்பரான ஐடியாவோட வந்தாங்க. நம்ம நினைவாற்றல்ங்கிற சிக்கலான அமைப்புக்கு அவங்க ஒரு மேப், அதாவது ஒரு வரைபடத்தை உருவாக்குனாங்க. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். அதுதான் உங்க மனசோட ஃபைலிங் சிஸ்டம். நம்ம நினைவுகளை எல்லாம் ஒரு பெரிய, ரொம்பவே ஒழுங்கா அடுக்கி வச்சிருக்கிற ஒரு ஃபைலிங் கேபினட் மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்களேன். எல்லா தகவல்களும் அங்கதான் சேமிக்கப்பட்டு வரிசைப்படுத்தப்படுது. இந்த மாடலை மல்டி ஸ்டோர் மாடல்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இதன்படி எந்த ஒரு தகவலும் நம்ம மனசுக்குள்ள 3 தனித்தனி ஸ்டேஜ் இல்லனா 3 சேமிப்பு கிடங்கு வழியா பயணம் செய்தான். அப்போ அடுத்ததா 2வது பகுதிக்கு போவோம், அந்த 3 நினைவு சேமிப்பகங்கள். சரி, இந்த மெமரி ஃபைலிங் சிஸ்டம்ல இருக்கிற அந்த 3 முக்கியமான அறைகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல தகவல் நம்மளோட புலன் நினைவகத்துக்குள்ள வருது. இதை நம்ம ஆஃபீஸ்ல இருக்கிற இன்ட்ரே மாதிரி நினைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அங்க இருந்து அது குறுகிய கால நினைவகத்துக்கு, அதாவது நம்மளோட ஒர்க் ஸ்பேஸுக்கு போகுது. கடைசியா அங்க இருந்து நீண்ட கால நினைவகத்துக்கு, அதாவது நம்ம மனசோட ஆர்கீவ் பகுதிக்கு போய் பத்திரமா சேவ் ஆகிடுது. இப்போ 3வது பகுதிக்கு வந்தாச்சு, உணர்விலிருந்து சேமிப்பு வரை. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் இந்த ஒவ்வொரு சேமிப்பகமும் எப்படி வேலை செய்து அதோட குணங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. புலன் நினைவு தான் நம்ம மெமரியோட நுழைவாயில். நம்ம பார்க்குற, கேட்குற, உணர்ற எல்லா விஷயங்களையும் அது ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் பிடிச்சு வைக்கும். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. இந்த புலன் நினைவோட கொள்ளளவு, அதாவது கெப்பாசிட்டி, ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா அதுல இருக்கிற தகவல் வெறும் 4 வினாடிக்குள்ள அழிஞ்சிடும். நாம ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தலனா அந்த தகவல் அவ்வளவுதான், உடனே காணாம போயிடும். சரி, அடுத்து நம்ம பார்க்கறது குறுகிய கால நினைவு. இது நம்ம மனசோட ஒர்க்கிங் டெஸ்க் மாதிரி. நாம அப்போதைக்கு எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோமோ, எந்த விஷயத்துல கவனம் செலுத்துறோமோ, அது எல்லாமே தற்காலிகமா இந்த இடத்துல தான் இருக்கும். ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த ஒர்க்கிங் டெஸ்க் ரொம்ப சின்னது. இதுல தகவலை சுமார் 15லிருந்து 30 வினாடிக்கு தான் வைக்க முடியும். கொள்ளளவும் ரொம்பவே கம்மி. இதனால தான் ஒரு ஃபோன் நம்பரை நாம மறக்காம இருக்கணும்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. உளவியலாளர் ஜார்ஜ் மில்லர் இது சம்பந்தமா ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. நம்ம குறுகிய கால நினைவாற்றல்ல ஒரே நேரத்துல சராசரியா 7 விஷயங்களை தான் ஞாபகம் வச்சுக்க முடியுமா. அதாவது குறைஞ்சது 5, அதிகபட்சம் 9. இதனால தான் நாம தகவல்களை சின்ன சின்னதா பிரிச்சு, அதாவது சங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்றோம். கடைசியா நாம பார்க்க போறது நீண்ட கால நினைவு. இது நம்ம மனசோட ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி. நம்மளோட அறிவு, திறமைகள், மறக்க முடியாத அனுபவங்கள்னு எல்லாமே இங்கே தான் நிரந்தரமா சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல இருக்கிற நினைவுகள் நம்ம வாழ்நாள் முழுக்கவும் இருக்கலாம். அதோட கொள்ளளவுக்கும் கிட்டத்தட்ட எல்லையே கிடையாது. இது மத்த 2 மெமரி ஸ்டோரேஜுக்கும் அப்படியே ஆப்போசிட். வாங்க இப்போ 4வது பகுதிக்கு போகலாம். தகவல் எப்படி நகருகிறது. சரி, இந்த சேமிப்பகங்களுக்குள்ள தகவல் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, அந்த முக்கியமான செயல்முறைகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு 3 முக்கியமான கண்ட்ரோல் ப்ராசஸ் இருக்கு. 1 கவனம், 2வது திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கறது, 3வது தேவைப்படும் போது அந்த தகவலை மீட்டெடுக்கிறது. சொல்லப்போனா இவங்க தான் நம்ம மெமரி சிஸ்டத்தோட டிராஃபிக் போலீஸ். இந்த திரும்பச் சொல்றதுல 2 வகை இருக்கு. 1 ஒரு விஷயத்தை அர்த்தம் புரியாம வெறுமனே திரும்ப திரும்ப சொல்றது, ஒரு ஃபோன் நம்பரை மனப்பாடம் பண்ற மாதிரி. இன்னொன்னு புதுசா கத்துக்கிற ஒரு தகவலை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி பார்க்கறது. உதாரணத்துக்கு, ஒருத்தரோட பேர் குமார்னா உங்க நண்பர் குமாரன் நினைச்சுக்கிறது. இந்த 2வது முறை தான் தகவலை ரொம்ப நாளைக்கு மனசுல பதிய வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். 5வது பகுதி ஒரு புரட்சிகரமான ஆனா முழுமை இல்லாத மாதிரி. சரி, இந்த மாடல் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இது நினைவாற்றலை பத்தி புரிஞ்சிக்க ஒரு மிகப்பெரிய படிதான். ஆனா இதுதான் 100% சரியான விளக்கம்னு சொல்லிட முடியாது. இதோட பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிளா, லாஜிக்கலா இருக்கு. நினைவாற்றலை தனித்தனி வகைகளா பிரிச்சு காட்டுனதுல இதுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. இதனால தான் இதை அடிப்படையா வச்சு பல வருஷங்கள் ஆராய்ச்சி நடந்தது. ஆனா இது விஷயங்களை ரொம்ப எளிமைப்படுத்திருச்சுன்னு ஒரு விமர்சனம் இருக்கு.
குறிப்பா குறுகிய கால நினைவுங்கிறது ஒரே ஒரு பெட்டி மாதிரி இல்ல, அதுக்குள்ளேயே பல வேலைகள் நடக்குதுன்னு பிற்கால ஆராய்ச்சிகள் சொல்லுச்சு. அது மட்டும் இல்லாம மனப்பாடம் பண்றதுக்கு இதுல அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சரி, நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வரைபடம் ஏன் முக்கியம்? இவ்வளவு நிறை குறைகள் இருந்தாலும் இந்த மாடல் ஏன் இன்னைக்கும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது? அதோட நடைமுறை பயன்பாடு என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த அட்டவணைய பாருங்க. நாம இவ்வளவு நேரம் பேசின எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா காட்டுது. உதாரணத்துக்கு குறுகிய கால நினைவகத்தை எடுத்துக்கிட்டா அதோட கால அளவு 15-30 வினாடி, கொள்ளளவு 7+2, அதோட முக்கிய செயல்முறை திரும்ப சொல்றது. இப்படி நீங்க 3 மெமரி ஸ்டோரியும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இது ஒரு அருமையான ரீகேப். ஆக இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாடல் நமக்கு ஒரு அடித்தளத்தை கொடுக்குது. நாம எப்படி கத்துக்கிறோம், ஏன் சில விஷயங்களை மறக்கிறோம், அப்புறம் எப்படி நம்ம நினைவுகளை இன்னும் நல்லா பதிய வைக்கலாம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அடிப்படை கருவி மாதிரி. இறுதியா உங்க எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி. நினைவாற்றல்ங்கிறது நாம செலுத்துற கவனத்தையும் திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கறதையும் பொறுத்ததுன்னா, உங்க மனசுல இருக்கிற நினைவுகள் எல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்னு காட்டுதா? யோசிச்சு பாருங்க.